சத்யநாராயணன். நேயர்கள் இதுவரை கேட்டது பெங்களூரிலிருந்து பிரகநாயகி சத்யநாராயணன் வழங்கிய அன்பில் ஆலந்துறை சத்யபாகீஸ்வரர் கோவில் பற்றிய சிறப்புரையாகும். அடுத்தபடியாக நாம் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கிறோம். அதற்கு முன்பாக சில அறிவிப்புகள். நேயர்களே, நம்முடைய ஒலிபரப்பு வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை வருவதை நீங்கள் அறிவீர்கள். ஒருவேளை நீங்கள் பாதியில் சேர்ந்தாலும் கூட எங்களுடைய ஒலிபரப்புகளை யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் நீங்கள் காணலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை லண்டனிலிருந்து மட்டும் வழங்கவில்லை, வேலூரிலிருந்து நம்முடைய சிவாச்சாரியா அவர்கள், கல்யாண்ஜி அவர்களும் நமக்கு உதவி செய்திருக்கிறார்கள் என்பதும் அன்பர்களுக்கு தெரிந்திருக்கும். அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறோம். இன்றைய சிறப்பு நிகழ்ச்சிக்கு செல்வோம். ஜீவானந்தன் அவர்கள் இன்று நமக்கு சிறப்பு நிகழ்ச்சி தர வந்திருக்கிறார். ஜீவானந்தன் அவர்களே. ஜீவானந்தன் மியூட்ல இருக்கார். வணக்கம் 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 ஜீவானந்தன். முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஞானமேம்புழு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. குறுகிய அவகாசத்தில் எங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கி நீங்கள் வந்திருக்கிறீர்கள். அடுத்த வாரம் நடைபெறுகின்ற உங்களுடைய நிகழ்ச்சியை இந்த வாரம் நாங்கள் முன்கூட்டி வைத்ததற்கு காரணம், இன்றைய தினம் பெரிய புராண சொற்பொழிவை நடத்தவிருந்த வழக்கறிஞர் திரு ரமேஷ் அவர்கள் வரவில்லை. அடுத்த வாரம் வருகிறார். நன்றி திரு ஜீவானந்தவர்களே. முதலாவதாக ஏராளமான விருதுகளை பெற்றீர்கள், ஏராளமான சாதனைகளை புரிந்தீர்கள். அரை மணி நேரத்தில் எவ்வளவு நாம் பேச முடியுமோ அவ்வளவு பேசுவோம். முதலாவதாக, உங்களுடைய தந்தை வேலாயுதம் அவர்கள் ஒரு புகழ்பெற்ற ஓவியர் என்று அறிகிறோம். அவர் உங்களுக்கு ஊட்டுணர்ச்சி தந்தாரா, பயிற்சி தந்தாரா? எப்படி இந்த துறையில் இறங்கினீர்கள்? வணக்கம். என் தந்தையார் என் வேலாயுதம் என்று நாகர்கோயிலை சேர்ந்தவர். அவர் சிறு வயதிலேயே ஓவியங்கள் கற்று வந்தார். அதாவது விவசாய குடும்பமாக இருந்தா கூட ஓவியங்கள்ல அவருக்கு ஆர்வம் இருந்தது. ஓவியத்தை கற்றார் முறையா. கற்று கோவையில கோயம்புத்தூர் நகரத்துக்கு சினிமா பேனர்கள் வரையக்கூடிய ஒரு தொழிலை ஆரம்பிச்சார். அதுக்கப்புறம் தான் நாங்கெல்லாம் அவருக்கு கல்யாணம் ஆகி நான் பிறந்தது. அப்ப அவர் சிறு வயதுல இருந்தே அவர் கூடயே பழகிற ஒரு வாய்ப்பு எனக்கு இருந்தது. அவர் பிரமாண்டமான பேனர்களை வரைஞ்சிட்டு இருப்பார், பேனர் கட்டுறது. அப்ப நான் விளையாட போகாம எதுக்கு போகாம அங்க அவர் வரைகிற அந்த ஸ்டுடியோல எப்பவுமே இருப்பேன். அவர் வரைகிறத பார்த்துட்டே இருப்பேன். இயல்பா எனக்கு அந்த ஓவிய கலை எனக்கும் வந்துருச்சு. அப்ப அவர் மட்டும் இல்ல, அவர் கூட பல ஓவியர்கள் வரைஞ்சிட்டு இருப்பாங்க. அதையெல்லாம் பார்த்து அதுல இருக்கிற டெக்னிக்ஸ், வண்ணங்கள் குறித்த சின்ன அறிவு எல்லாமே சின்ன வயசுலயே எனக்கு அந்த பரிச்சயமாச்சு. பள்ளியிலையும் கல்லூரியிலையும் படிக்கும் போதும் நிறைய ஓவிய போட்டிகள்ல கலந்துக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது. அப்ப இயல்பாவே நான் ஓவியம் வரைகிறதுனால நிறைய போட்டிகள்ல பரிசும் பெற்றேன். அப்புறம் நான் முறையா கல்லூரியில பிஏ படித்தேன், பொலிட்டிக்கல் சயின்ஸ். பிறகு எம்ஏ மாநில கல்லூரியில சென்னையில படித்தேன். சட்டம் படித்தேன். சட்டம் படிக்கும் போதே எங்க தந்தையார் இறந்துட்டார். நான் மூத்த பையனா இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு. இறக்கும்போது அந்த தொழில் நல்லா இருந்தது. அந்த டைம்ல கையால் வரையப்படும் பேனர் கட் அவுட்டுகள் தொழில் கோவை நகரத்துல நாங்க பிஸியா இருந்தோம். அவர் டக்குன்னு இறந்தோடனே நாங்க ஒன்றும் என்ன செய்யறதுன்னு முடிக்கும் போது நான் அந்த ப்ரஷ் எடுத்து நான் பகல்ல கல்லூரிக்கு போறதும் இரவுல வரைகிறதும் இப்படி ஒரு பெரிய ஒரு போராட்டமா நீண்ட காலம் வரைஞ்சோம். பிறகு வழக்கறிஞரா நான் கொஞ்ச காலம் பிராக்டிஸ் ஒரு 10 வருஷம் பண்ணேன். அப்புறம் 2 படகுலையும் கால் வச்சு போக முடியாத ஒரு சூழல். அப்புறம் ஓவியமே அது எனக்கு இயல்பா ஓவியத்து மேல காதல். அதுலயே அப்படியே இறங்கிட்டேன். ஓவியம் செஞ்சுட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு டிஜிட்டல் புரட்சி வர்ற வரைக்கும் நாங்க கையில வரைஞ்சிட்டு இருந்தோம். பிறகு அந்த பிளெக்ஸ் பிரிண்டிங் அந்த மாதிரி விஷயங்கள் வந்தோடனே இந்த பேனர் கலைங்கிறது சுத்தமா அழிஞ்சு போச்சு. அழிஞ்சு போனோன்னா நான் வரைஞ்சிட்டே இருக்கிறதுனால என்னுடைய போக்கஸையும் கம்ப்யூட்டருக்கு மாத்தினேன். கம்ப்யூட்டர்ல நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே இருக்கேன். இன்னைக்கும் கத்துக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நான் கம்ப்யூட்டர்ல அதுக்குரிய சில கருவிகளை வச்சு வரைஞ்சிட்டு இருக்கேன். அதுதான் இப்ப என்னுடைய வாழ்வாதாரமா இருக்கு. அதுவும் ஒரு எப்படி எங்க கலையை அறிவியல் வீழ்த்துச்சோ அது கூடவே நாங்க பயணிச்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் நான் செஞ்சுட்டு இருக்கேன். பொலிட்டிக்கல் சயின்ஸ், லா போன்ற பல்வேறு பட்டங்களை பெற்றுவிட்டு ஓவியத்திற்காகவே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அது தமிழர்கள் செய்த பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். ஒரு விஷயம், நீங்கள் சித்திரகலா அகாடமியின் தலைவர் என்றும் நாங்கள் கேள்விப்படுகிறோம். சித்திரகலா அகாடமி கோயம்புத்தூரில் செயல்படுகிறதா? என்ன செய்கிறீர்கள்? அதாவது 1978 கோவையில ஒரு ஓவிய ஆர்வமிக்க சில பெரியவர்கள் இந்த சித்திரகலா அகாடமிங்கிற அமைப்பு ஆரம்பிச்சாங்க. அதன் நோக்கம் குழந்தைகளுக்கு ஞாயிறு வகுப்புகள் ஓவியத்துல இலவசமா நடத்துறது, வருடத்துக்கு ஒரு கண்காட்சி நடத்துறது,
குழந்தைகளுக்கான ஓவிய போட்டிகள் நடத்துறது அப்படின்னு ஃபோக்கஸ் பூரா அடுத்த ஜெனரேஷன் மேல வச்சு நாங்க அதை வச்சோம். நான் இப்போ ஒரு மாணவனா அதுல போய் சேர்ந்தேன். சேர்ந்து என்னோட ஈடுபாடு வந்து அதுல பல காரியதரிசி அப்படியே வைஸ் பிரசிடென்ட் ஆகி பிரசிடென்ட்டாகவும் என்னை நியமிச்சுட்டாங்க. நீண்ட காலம் கிட்டத்தட்ட 45 வருடங்கள் அது கூட நான் பயணிச்சிருக்கேன். பயணிச்சு கோவையில வந்து அந்த ஓவியத்துக்குன்னு ஒரு இடத்த நாங்க உருவாக்கணும். அது ஏன்னா கோவை வந்து ஒரு தொழில் நகரம். இங்க வந்து கலைகளுக்கு வந்து ரொம்ப இடம் கம்மி. அதுல இந்த ஓவிய கண்காட்சிக்கு ஆட்கள் வந்து பார்க்க கூட வரமாட்டாங்க. அந்த சூழல்ல நாங்க ஆளே இல்லாத மண்டபங்கள்ல எல்லாம் எக்ஸிபிஷன் வச்சு இப்படியே இத்தனை வருடங்கள்ல அதுக்குன்னு ஒரு டேஸ்ட் உருவாயிருக்கு. ஒரு தலைமுறையே ஓவியத்தின் பால் ஒரு மரியாதையும் ஆர்வமும் கொண்ட ஒரு தலைமுறை உருவாயிருக்கு. முதல்ல எல்லாம் ஓவியம்னா அது பிழைக்க முடியாது, ஏதாவது இன்ஜினியரிங் டாக்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து அது ஒரு கலை, அதுலயும் பெருமை இருக்கு அப்படிங்கிறத நாங்க உணர்த்துறதுக்காக கொண்டு வந்தோம். அது நிறைய விஷயம், நிறைய பேர் எங்க மாணவர்கள் வந்து பின்னால திரைப்படங்கள் உலக அளவுல எல்லாம் போனாங்க. போய் ஓவியர்களாவே, வேற எந்த துறையில ஓவியர்களாவே மாறி ரொம்ப பெரிய நிலையில் இருக்காங்க. திரைப்பட உலகத்துல இருக்கிற முத்துராஜன், ரஜினி, அந்த எந்திரன் இந்த மாதிரி படங்களுக்கு ஆர்ட் டைரக்ட் பண்றது, மணிராஜ், ஒரு எங்க மாணவர்கள், எங்க பேரை சொல்றதுக்கு ஒரு மாணவர் கூட்டமே இன்னைக்கு இருக்கு. அது ஒரு பெருமையான விஷயம். கோயம்புத்தூர்ல அதை நாங்க ஒரு அந்த சித்திரகலா அகாடமிங்கிறது எங்க ஐடென்டிட்டி மாதிரி ஆயிடுச்சு எங்க குழு. ரொம்ப அருமையாக இருக்கே கேட்கவே. நீங்கள் 2 பெரிய விருதுகளை பெற்றிருக்கிறீர்கள். ஒன்று கலைமாமணி விருது, மற்றொன்று நேஷனல் ஃபிலிம் அவார்டு பெற்றிருக்கிறீர்கள். முதலில் கலைமாமணி விருதை பற்றி பார்ப்போம். 4 ஆண்டுகளுக்கு முன்பாக நீங்கள் கலைமாமணி விருதை பெற்றீர்கள். என்ன சொல்லி அவர்கள் இந்த விருதை உங்களுக்கு கொடுத்தார்கள்? அதாவது திரைக்கலைகள் அப்படின்னு ஒரு கேட்டகரி அதுல இருக்கு. அதாவது நடிப்பு, அது இது, டைரக்ஷன், இசை, நாட்டியம், எல்லாத்துலயும் பிறக்கலைகள்னு ஒரு கேட்டகரியில ஓவியம் அப்படிங்கிற ஒரு பிரிவுல 2021 என்ன செலக்ட் பண்ணிருக்காங்க. பரிசு விழா வந்து வர்ற 11ஆம் தேதி தான். இனிமேல் தான் அது வழங்க போறாங்க. இந்த ஒரு 5-6 நாட்கள்ல வழங்கப்படும் சென்னையில. அது வந்து அறிவிச்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு எந்த பின்புலமோ சிபாரிசு பண்ணவோ யாரும் கிடையாது. இத்தனை வருடம் நம்ம வந்து ஓவிய துறையிலேயே இருந்து பல பேரை உருவாக்கி முழு நேர ஓவியராகவே இருந்ததுக்கான ஒரு ஒரு அங்கீகாரம், ஒரு பெருமைன்னு நான் இதை நினைக்கிறேன். அது வந்து அந்த பெருமை இத்தனை வருஷம் கழிச்சு, எனக்கு இப்ப 69 வயது ஆகுது. இத்தனை வருடம் கழிச்சு எனக்கு வந்து இந்த பெருமை வருது அப்படிங்கிறது ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதுவே தாமதமாக கிடைத்த ஒரு பரிசு என்றுதான் நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு முன்கூட்டியே கொடுத்துக்க வேண்டும். எனினும் இப்பொழுதாவது அங்கீகரித்தார் என்பதற்கு நான் நன்றியை செலுத்துவோம். நேஷனல் ஃபிலிம் அவார்டு பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அங்கு என்ன கேட்டகரியில் உங்களுக்கு கிடைத்தது? அதாவது திரைப்பட விருதுகள் வருடா வருடம் கொடுக்குறாங்க. தாதா சாஹிப் பால்கே அவார்டுல இருந்து சிறந்த நடிகர், இயக்குனர், அதுல வந்து சிறந்த புத்தகம், திரைப்படம் குறித்த ஒரு சிறந்த புத்தகம்னு ஒரு கேட்டகரி இருக்கு. அது வந்து 2010 வந்து நான் வந்து ஆக்சுவலா நான் வந்து தமிழ் படிச்சதே கிடையாது. நான் வந்து ஆங்கிலமும் ஹிந்தியும் தான் படித்தேன், பள்ளியிலும் கல்லூரி. தமிழ் என்னோட ஆர்வத்துல படித்தேன். அதுல ஒரு சில கட்டுரை தொகுப்பா ஒரு பத்திரிகைக்கு எழுதிட்டு இருந்தோம். ரசனைன்னு ஒரு பத்திரிகையில திரைப்படம் குறித்த, எனக்கு திரைப்படத்துல ரொம்ப ஆர்வம். ஏன்னா சின்ன வயசுல எங்க அப்பா திரைப்பட ஓவியங்கள் வரைஞ்சிட்டு இருந்ததுனால கூடவே அது குறித்த புத்தகங்கள், அது திரைப்பட நடிகர்களின் ரசிகனா இல்லாம திரைப்பட இயக்குனர்கள், திரைப்பட மேக்கிங், இதை பத்தி நான் தெரிஞ்சுட்டு அதுல ஆர்வமா இருந்தேன். அதனால என்னுடைய அனுபவங்கள், என் ரசனை, என் விருப்பம் கொண்டு புக்கா வந்து திரைச்சீலைன்னு அந்த புத்தகம் பேர். அது என்னன்னா என்னுடைய முதல் புக் அது திரைச்சீலை. எழுதினோடனே தேசிய விருது, அதாவது தமிழ்ல வந்து 28 வருஷமா கிடைக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடி அரந்தை நாராயணன்ங்கிறவர் எழுதின ஒரு தமிழ் சினிமாவின் கதைக்கு தான் தமிழ்ல வந்து அந்த விருது. அதுக்கு பிறகு பூரா மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி இப்படிதான் தெரிஞ்சது. தமிழுக்கு 28 வருஷம் கேப். இந்த 28 வருஷம் கழிச்சு நான் அந்த எனக்கு விருதுக்கு தகுதியா ஆனேன். போய் ஜனாதிபதி கையால அந்த விருதை டெல்லியில போய் வாங்கிட்டு வந்தோம். அது ஒரு எங்களுக்குதான் பாலச்சந்தர் வந்து பாலச்சந்தர் வந்து தாதா சாஹிப் பால்கே அதே மேடையில வாங்கினாரு. நிறைய பேரு, நிறைய தமிழ் நாட்டுல இருந்து போன பிரபலங்கள்லாம் நிறைய விருது வாங்கினாங்க. அந்த நேரத்துல நான் அந்த புத்தகத்துக்கு வாங்கினேன். அது வந்து ஒரு பெரிய பெருமையா கொண்டாடப்பட்டுச்சு. இங்க நிறைய இந்த இலக்கிய உலகத்துல தமிழுக்கு ஒரு விருது இப்படி கிடைச்சிருக்குங்கிறது கொண்டாடப்பட்டது. கோவையில நடிகர் சிவகுமார் தலைமையில அதுக்கு ஒரு பாராட்டு விழா எல்லாம் நடந்து அது அந்த புக்கு இன்னும் ஒரு 5வது பதிப்பு ஓடிட்டு இருக்கு அந்த திரைச்சீலை. அதுக்கு பிறகு நான் ஒரு 3 புத்தகங்கள் எழுதியிருக்கேன். அதுல மொத்தம் 4ல 3 சினிமா குறித்தது. ஒண்ணு வந்து ஓவியம். ஏன்னா நாங்க
ஒரு ஆவநாளின்னு ஒரு பத்திரிகை, ஒரு மென் இதழ் அப்படின்னு சொல்ற ஒரு நெட்ல மட்டும் படிக்கக்கூடிய ஒரு பத்திரிகை கோயம்புத்தூர்ல இருந்து நடத்திட்டு இருக்கோம். ம்ஹும். இதுல வந்து நான் வந்து தொடர் கட்டுரை எழுதிட்டே இருப்பேன். தொடர் பேட்டி எடுத்துட்டு இருந்தேன் ஓவியர்கள். நானே ஒரு ஓவியராக இருந்தா கூட ஒரு 30க்கும் மேற்பட்ட புகழ்பெற்ற ஓவியர்களை நான் அதுல இன்டர்வியூ பண்ணிட்டேன். ஒவ்வொரு இஷ்யூல ம். ஒரு இன்டர்வியூ. அதுல பெரிய பெரிய ஓவியர்கள் இருந்து எல்லா தரப்பு ஓவியர்களும், நீங்க ஒரு கோவில் சுதை, கோவில்ல சிற்பம் செய்யற ஓவியர் தொடங்கி ம். நவீன ஓவியங்கள், இப்படி எல்லா கேட்டகரி அதுல எது அவைலபிளோ, பத்திரிகைக்கு வரைகிறவங்க. இப்ப லேட்டஸ்ட் இஷ்யூல வந்து ஓவியர் ஷியாம நான் பேட்டி எடுத்திருக்கேன். ம். இப்படி ஒவ்வொரு திரை ஓவிய உலகத்துல பல்வேறு ஆங்கிள் இருக்கிறவங்களை எல்லாம் நான் பேட்டி எடுத்து இதை ஒரு அடுத்து ஆவணப்படுத்தணும். ஏன்னா ஏஐ, கணினி இந்த மாதிரி எல்லாம் வந்து கையால் வரையப்படும் ஓவியங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலா இருக்கிற காலத்துல இப்படி இருந்தது, இவர்களோட அனுபவம் இப்படி, இவர்கள் பட்ட கஷ்டங்கள் எது அப்படிங்கிறது இந்த பேட்டிகள் வந்து சொல்லிட்டு இருக்கு. இது வந்து ஒரு எதிர்கால ஓவிய ஆர்வலர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு ஆவணமா இருக்கும். நீங்கள் ம். எப்படி ஓவியர் ஆனீர்கள், இதுதான் அந்த புக்கோட டைட்டில். அது வந்து நல்லபடியா போயிட்டு இருக்கு. ரொம்ப அருமையான பணியை செய்துள்ளீர்கள். ஆவணப்படுத்துதல் என்பது மிகவும் முக்கியமான விஷயம். ஓவியர் சிற்பியை அறியாதவர்கள் தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லா கோவில்களும் இருக்கார். மதுரைக்கு வந்தபொழுது எங்கள் வீட்டிற்கு வந்து பல மணி நேரம் தங்கியிருந்து சாப்பிட்டு விட்டு சென்றார். அவருடைய ஓவியங்கள் எல்லாம் விகடன் பதிப்பாக வந்து புத்தகங்களாக ஆமா. வெளியின. உங்களுடைய திரைப்பட கட்டுரைகள் எல்லாம் 3, 4 நூல்களாக வந்திருக்கின்றன. உங்களுடைய ஓவியங்கள் புத்தகங்களாக வந்திருக்கின்றன. ஓவியங்கள் வந்து புத்தகமா வந்தா அதுக்கான செலவு ரொம்ப பெருசு. அதை ம். வாங்கலாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்கு. இப்படி நிறைய அது வந்து எக்கனாமிக்கலா இருக்கு. அது மட்டும் இல்ல, நான் வந்து ஒரு தொழில்முறை ஓவியனா இருக்கனால ம். யார் கேட்கறாங்களோ அவங்களுக்கு வரைஞ்சு கொடுத்துருவேன். அதை சேகரிச்சு வச்சோ ஒரு அந்த மாதிரி ஒரு பழக்கம் இல்லை. அதனால அது வந்து ஒரு வராது. ஆனா ஏகப்பட்ட இதழ்கள்லயும் நான் உலகம் பூரா நான் வரைஞ்சிட்டு இருக்கேன். கனடா, ம். இந்த மாதிரி சிங்கப்பூர், இந்த மாதிரி இதுக்கு வரைஞ்சிட்டே இருக்கேன் பத்திரிகைகளுக்கு. ம். அது எல்லாமே பிரிண்ட் ஆயோ இல்ல அது எல்லாமே டாக்குமெண்ட் இருக்கு. ம். அது எல்லாமே கதைகளுக்கான ஓவியங்களும், ஒரு உருவ ஓவியம், போர்ட்ரைட்னு சொல்ற ஒரு பர்சனாலிட்டியோட போர்ட்ரைட் அதுல வரையணும். அதுல பெரும்பாலும் எனக்கு வந்து மனித உருவங்களை வரையறதுல எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகம். இயற்கை ம். காட்சி, மரங்கள் இதெல்லாம் வரைய மாட்டேன். வரைய ம். தெரியும். ஆனாலும் எனக்கு மனிதர்களை வரையணும். அதுல வந்து நான் லட்சக்கணக்கான மனிதர்களை வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓ. ஏன்னா யார வந்தாலும் உட்கார வச்சு அவங்களை ஒரு நிமிஷத்துல வரைஞ்சு கொடுத்துருவேன். அது ம். எந்த மேடையிலயும் நான் செய்வேன். மேடையில பல கல்லூரிகள்ல ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப்னு எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு இந்த ஓவியத்துல ஆர்வம் ஊட்டுறதுக்காக அங்க போய் ஒரு சின்ன ஒரு உரையாற்றிட்டு வரிசையா அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கியூல நிற்பாங்க. ஒவ்வொருத்தரையும் ஒரு நிமிஷம் அல்லது 1.5 நிமிஷம் டைம் மாதிரி வச்சு ம். அப்படியே ஃபுல் ரிசம்பிளன்ஸோட ஸ்டேஜ்ல வரைவோம். அது ஒரு சவாலா பண்ணுவோம். ம். அது எதுக்குன்னா அது அவங்க அந்த மாணவர்களுக்கு வந்து ஓ இது ஒரு பெரிய கஷ்டமான வேலை இல்ல, அனுபவம் இருந்தா ரொம்ப எளிமையான ஒரு வேலை தான் ஓவியம் அப்படிங்கிறத ஒரு வலியுறுத்துறதுக்காக நான் செஞ்சுட்டே ம். வரேன். இன்னைக்கு வரைக்கும் செஞ்சு. இந்த நேரத்தில் ஞானமயம் சார்பில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறோம். கட்டாயமாக உங்களுடைய ஓவியங்களை நீங்கள் புத்தகமாக வெளியிட வேண்டும். இப்பொழுது சிற்பியுடைய ஓவியங்கள் எங்களுக்கு அந்த விகடன் பதிப்பு மூலம் கிடைப்பதனால் தான் அவருடைய பெருமை வருங்கால சந்தையினருக்கு தெரிகிறது. இன்றைய தினம் உங்களை பேட்டி கண்ட போதுதான் எங்களுக்கே பல விஷயங்கள் தெரிய வருகின்றன. ஆகால் தயவு செய்து அடுத்த முயற்சியாக நீங்கள் அதை வெளியிட வேண்டும் என்று அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம். ஒரு கேள்வியை கேட்க இருந்தேன், அதுக்கு நீங்களே பதில் சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் சினிமா திரைப்பட துறையில் மட்டும் ஓவியங்கள் வரைகிறீர்களா, மற்ற பகுதிகளில் இயற்கை, சுவாமி போன்ற விஷயங்களை வருகிறேன் என்றும் நீங்களே பதில் சொல்லிவிட்டீர்கள். அது உங்களுக்கு வந்து போர்ட்ரேட் ஓவியங்கள் தான் மெயின் என்று. நல்லது. ஒவ்வொரு துறையிலும் ஒருவர் சிறந்தவராக இருப்பது மிக மகிழ்ச்சிக்குரிய விஷயம். நீங்கள் 100 கேரிகேச்சரிஸ்டில் உலக புகழ்பெற்ற 100 பேர்களில் ஒருவர் என்று ருமேனியா தேர்ந்தெடுத்ததாக அறிகிறோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ருமேனியா நாட்டுல ஒரு ஒரு அமைப்பு இருக்கு, அதாவது இலக்கிய அமைப்பு. அவங்க என்ன ம். செய்யறாங்கன்னா அவங்களோட இலக்கிய ஆளுமைகளை வரைய சொல்லி உலகம் பூரா ஒரு இது அனுப்புறாங்க, அழைப்பு. ம். உலகத்துல இருக்க அனைத்து ஓவியர்களும் நீங்க வரைஞ்சு அனுப்புங்க எங்க ஆளுமை. இப்ப நமக்கு பாரதியார் இருக்காரு, இப்படி நம்ம ம். ஆளுமைகள் இருக்கு, இதை வரைய சொல்லி கேட்கறாங்க. கேட்கும்போது ம். நான் வந்து அவங்க போட்டோவும் கொடுத்துருவாங்க. ஏன்னா நமக்கு அவங்கள பத்தி அறிய வாய்ப்பு இல்லை. அது நான் விக்கிபீடியா இந்த மாதிரி விஷயங்கள் இதுல போய் அவங்கள பத்தி தெரிஞ்சுட்டு அவங்களோட கேரக்டரை வரைஞ்சு அனுப்புவோம். வரைஞ்சு அனுப்பும் போது உலகம் பூராந்து வருது. சைனா அந்த ம். மாதிரி எல்லா நாட்டுல இருந்து அனுப்புறாங்க. அதுல என்ன வந்து ஒரு 2, 3 தடவை தேர்ந்தெடுத்துட்டாங்க சிறந்த ம். அந்த ஓவியர். இப்போ இந்த வருஷம் 2025ல கூட ஒரு ஒரு சர்டிபிகேட் அனுப்பியிருக்காங்க. ம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வேற பணம் அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதை அவங்க
அப்படியே கலெக்ட் பண்ணி பெரிய எக்ஸிபிஷன் வைக்கிறாங்க. ம். ருமேனியால என்னுடைய ஓவியங்கள் எக்ஸிபிஷன்ல இடம்பெற்றது. அது ஒரு ம். என்னுடைய ஒரு சாதனைகள்ல ஒரு பெருமைகள்ல ஒண்ணுன்னு தான் சொல்ல முடியும். அந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்காங்க. அது மாதிரி நம்ம நாட்டுல வந்து அந்த மாதிரி எந்த அமைப்பும் செய்யறது இல்லை. குறிப்பா பாரதியாரை பொறுத்தவரை எடுத்தீங்கன்னா, நான் பாரதியார நூற்றுக்கணக்கான ஓவியங்கள் வரைஞ்சிருக்கேன். ஓ. பல புத்தகங்கள், அட்டைகள், அவருடைய ம். அவருடைய வாழ்க்கை அப்படின்னு. அப்புறம் நான் வரைஞ்ச ஒரு பாரதியார் வந்து கோவையில ஒரு அமைப்பு, சிறுவாணி புத்தக அமைப்புங்கிறது இதுவரைக்கும் 20,000 பிரதிகளுக்கு மேல பிரிண்ட் பண்ணி ஓ. இலவசமா கொடுத்துட்டு இருக்காங்க. ம். A4 A3 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. ம். 20,000 பிரிண்ட்டுக்கு மேல. ம். காசியில நான் போன போது பாரதியார் வாழ்ந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் இருந்த அறையிலேயே அந்த படம் மாட்டியிருந்தது. அது அப்படியே எனக்கு புல்லரிச்சு போயிடுச்சு. ஏன்னா பாரதி மேல எனக்கு அவ்வளவு ஒரு ஒரு பற்று. அது அவர் வாழ்ந்த வீட்டுல நான் வரைஞ்ச படம் அங்க செவுத்துல இருந்தது அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அதனால இப்போ பாரதி அதிகமா நான் தான் வரைஞ்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவரோட வாழ்க்கையில நிறைய புத்தகங்கள், பாரதி அன்பர்கள் நிறைய பேர் புத்தகம் ம். எழுதிட்டு இருக்காங்க, பிரிண்ட் ஆயிட்டு வருது. அதுல உள்ள இருக்கிற சம்பவங்கள், அட்டையில இருக்கிற படங்கள் இப்படி நிறைய வரைஞ்சிட்டே இருக்கும். ம். கேட்பதற்கே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்களுடைய பிளாகில் பாரதியார் பற்றி நூற்றுக்கணக்கான கட்டுரைகள் வந்திருக்கின்றன. இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய சகோதரரும் பாரதியார் பற்றி 50, 60 நூல்கள் எழுதியிருக்கிறார். மிகவும் மகிழ்ச்சிகரமான விஷயம். இந்த இடத்தில் மேலும் ஒரு வேண்டுகோளை விடுக்கிறேன். உங்களுடைய இந்த நீங்கள் குறிப்பிட்ட பாரதியார் ஓவியங்கள் மற்றும் புகைப்படங்கள் எல்லாவற்றையும் ஃபேஸ்புக்கில் போட்டால் நாங்கள் மற்றவர்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுவதற்கு ஒரு வசதியாக இருக்கும். உங்களையே நான் ஃபேஸ்புக் மூலமாக தான் அறிந்தேன். எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் சிற்பியை அந்த காலத்தில் சந்தித்திருந்தே அவருடைய ஓவியங்களை நாங்கள் தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். ஆகையால் தயவுசெய்து ஃபேஸ்புக்கில் அவைகளை போங்கள். அந்த பாரதியார் ஓவியங்கள்லாம் பார்க்க எங்களுக்கு மிகவும் ஆவலாக இருக்கிறது. இன்னும் 2 விஷயங்கள் ஞாபகத்துக்கு வருகின்றன. உங்களுடைய ஓவியங்களை இப்பொழுது குரலோவியம் போன்ற இடங்களில் காணலாம் என்று இருக்கிறீர்கள். சென்னையில் காணலாம் என்று இருக்கிறீர்கள். எந்த இடத்தில் உங்களுடைய ஓவியங்களை இப்பொழுது நாங்கள் காண முடியும்? அதாவது 2000 ஆண்டுல கன்னியாகுமரியில அந்த திருவள்ளுவர் சிலையை அமைச்சாங்க. ம். அமைக்கும் போது அங்க ஒரு ஓவிய கண்காட்சியும் அமைச்சாங்க. அதாவது ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் ஒரு 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 ஓவியம் ஓவியம். அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி 300க்கு மேற்பட்ட ஓவியர்கள் வந்து வரைஞ்சாங்க. பெரும்பாலும் ஓவியக் கல்லூரியில படிச்சவங்க தான் அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஓவியர்கள். ம். 2 பேர் ஓவியக் கல்லூரியில படிக்காதவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. அது நான் ஒருத்தன். ஓ. அதுல வந்து நான் ஒரு படம், ஒரு 6வது அதிகாரத்துக்கு வரைஞ்சேன். ம். வரைஞ்ச அந்த ஓவியத்தை கன்னியாகுமரியில பார்வைக்கு வச்சாங்க அந்த சிலை திறப்பு ம். விழா. பிறகு வந்து வள்ளுவர் கோட்டத்துல கொண்டு வந்து வச்சாங்க. ஆனா ம். வள்ளுவர் கோட்டத்துல இந்த கிட்டத்தட்ட இந்த 300 ஓவியங்களும் பாதுகாப்பா இருக்கான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப ம். அந்த அளவு பாதுகாப்பா வச்சிருப்பாங்களாங்கிற நம்பிக்கையும் இல்ல. என்ன ஓ. ஆச்சுன்னு தெரியல. ஏன்னா ஆதி மூலம் தொடங்கி பிரபலமான ஓவியர்கள்லாம் அதுல வரைஞ்சாங்க. ம். எல்லாரும் ஆளுக்கு ஓவியம். அது இருக்கும்னு நினைக்கிறேன், பத்திரமா இருக்கும். வள்ளுவர் கோட்டத்துல எக்ஸிபிட் பண்ணிருக்காங்க. ம். ரொம்ப சந்தோஷமான விஷயம். அஹ், அந்த காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படித்த காலத்தில் சிவாஜி கட்சி, எம்ஜிஆர் கட்சி என்று மாணவர்கள் இருப்போம். அப்போது நானெல்லாம் சிவாஜி கட்சி. நீங்களும் ஒரு சிவாஜி பிரியர் என்று அறிந்தேன். சிவாஜியை நேரில் சந்தித்தீர்களா? எப்படி உங்களுக்கு அனுபவம்? சிவாஜி வந்து நான் சிறு வயதுல இருந்தே ஒரு 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 பேப்பர் எடுத்து ஒரு 2 கோடு போட்டேன்னா அங்க சிவாஜி வந்துருவார். அந்த அளவுக்கு அவர் மேல எனக்கு பற்று இருந்தது. ஓ. ஆனாலும் கூடவே நான் ஒரு திரைப்பட ரசிகனாவே வளர்ந்ததுனால சிவாஜி படங்களை பெரும்பாலும் நான் பார்க்கவே மாட்டேன். திரிசூலம் படத்தை இன்னைக்கு வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா ம். செலக்டடா தான் அவரை பார்த்திருக்கேன். ம். அவரை நேர்லயும் பார்த்திருக்கேன். அவர் மேல ரொம்ப மரியாதை உள்ளது வச்சிருக்கேன். என்னுடைய திரைச்சீலையில அவர் குறித்த ஒரு கட்டுரையே இருக்கு. நடிகன் ம். அப்படின்னு ஒரு கட்டுரை. ம். அவருடைய நடிப்பு, அந்த ஸ்டைல பத்தி நிறைய எழுதிட்டு இருப்பேன். இன்னைக்கும் எழுதிட்டு இருப்பேன் நான். ம். அது ஒரு ஒரு ஆர்வம் அந்த காலத்துல. இன்னைக்கும் அவர் மேல இருக்கிற ஒரு பெரும் பற்று இருக்கு. பண்றோம். அதனால அவர் படங்களை நான் வந்து அவர் படங்கள்ல ஒரு 25% தான் நான் பார்த்திருப்பேன் மொத்த படங்கள்லயும். ம். ரைட். அந்த காலத்தில் பிசிராந்தையார் போன்ற கோவூர்கிழார் போன்றவர்கள், சோழ மன்னர்கள் போன்றவர்கள் எல்லாம் பார்க்காமலேயே நண்பராக இருந்தார்கள் என்றும் படித்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நான் வடக்கிற்கும் நாளில் பிசிராந்தையாரும் வந்து சேர்வார் என்று சொன்னபடியே அவரும் பிசிராந்தையாரும் வந்து வடக்கில் தான் பார்க்கிறோம். ஆக பார்க்காமலேயே நட்பு என்பதில் நீங்கள் சிறந்த ஒரு ஓவியர் என்பதை அறிகிறோம். அதாவது ஓவியர்ங்கிற ஓவியர்ங்கிற முறையில சிவாஜியை வரைய எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா சிவாஜியோட கண்ணக்கருப்பு, கண்கள், அந்த ம். முகத்துல இருக்கிற அந்த நடிப்பு, அது இது எல்லாமே வரையறதுக்கு ஒரு ஆர்வமா இருக்கும். அதே மாதிரி பின்னாடி வந்த நடிகர்கள்ல ரஜினிகாந்தும் ரஜினி. விஜயகாந்தும் வரையறதுக்கு எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். ம். அந்த படங்களுக்காக. ஏன்னா அவங்க உணர்ச்சிகரமான ஸ்டைல்ல அந்த எமோஷன் எல்லாம் காட்டுற மாதிரி போஸ் கொடுப்பாங்க. ம். ரஜினியும் சரி, விஜயகாந்த் சரி, சிவாஜி கணேசன், இவங்களை வரையறதுல எனக்கு எப்பவுமே ஒரு தனி ஆர்வமா செய்வேன்.
அது எல்லா வாட்டர் கலர், லைன் டிராயிங், பேனர், ஆயில் பெயிண்டிங் எல்லாத்துலயும் பண்ணியிருக்கேன். கடைசியாக 2 கேள்விகள் வருகின்றன. தற்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? சொன்னீர்கள், அதாவது கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் ஓவியங்கள் வரைகிறீர்கள் என்று. நீங்கள் இன்னும் சினிமாவுக்கு மட்டும் பேனர்கள் மட்டும் செய்கிறீர்களா, அல்லது வேறு பத்திரிகைகளுக்கும் கார்ட்டூன் போன்றவர்கள் வருகிறீர்களா? அதாவது திரைப்பட விநியோகம், திரைப்பட எக்ஸிபிஷன் இதெல்லாம் ம் வந்து முற்றிலும் மாறிடுச்சு. ஒரு 20 ம் வருடங்களாக. அதாவது கோயம்புத்தூர்ல சினிமா பிலிம் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்னே ஒரு 500 பேர் இருப்பாங்க. 500 ம் ஆபீஸ். அவங்க வந்து திரைப்படங்களை ஒரு விலைக்கு அல்லது வாடகைக்கோ அதை ஒரு தொகையை கொடுத்து 5 வருஷம் ஒப்பந்தம் பண்ணி வாங்கிட்டு வந்து எங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க, நாங்க வரைவோம். ம் இன்னைக்கு சினிமா தியேட்டர்களே இல்லை. சினிமா ம் தியேட்டர்கள்லாம் தரமட்டம் ஆயிடுச்சு. ம் மால்ல தான் படங்கள் போடுறாங்க. அங்க பேனர் வைக்க வேண்டிய அவசியமே இல்லாம போச்சு. ம் அதனால டிஸ்ட்ரிபியூஷன்ங்கிறது இல்ல, ப்ரொடியூசரே டைரக்டா ரிலீஸ் பண்றாங்க தமிழ்நாடு ஃபுல்லா. ம் அப்ப அவங்களே அங்க இருந்து ஒரு பேனர் அனுப்புவாங்க, அதை வைப்பாங்க இல்ல வைக்காம போவாங்க. அந்த மாதிரி அதாவது விளம்பரத்தின் முகம் மாறிடுச்சு. நீங்க ம் முதல் மாதிரி ரோட்ல, இப்ப நீங்க லண்டன்ல இருக்கனால தெரியுமா தெரியல, முதல் மாதிரி ம் போஸ்டர் வந்து இங்க கிடையாது தமிழ்நாட்டுல. முதல்ல ம் எங்க பார்த்தாலும் போஸ்டர்ஸ். ம் போஸ்டர்ஸ் கிடையாது, பேனர் கிடையாது, எதுவுமே கிடையாது. இல்லை. எல்லாமே நீங்க ஆன்லைன்லயே பார்த்துதான் எந்த தேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். பெரும்பாலும் ஓடிடி இந்த மாதிரி படங்கள் மக்களை நோக்கி வர்றதுனால எல்லாமே மாறிடுச்சு. அதனால ம் நாங்க வந்து திரைப்படங்களுக்கு இப்ப ரொம்ப குறைவு. ஏதாவது பழைய படங்களுக்கு ஏதாவது சொல்லுவாங்க, செய்வோம். மற்றபடி என்னுடைய முழு வேலையும் இன்னைக்கு வந்து புத்தக அட்டைகள், ம் புத்தகங்களுக்கான இல்லஸ்ட்ரேஷன்ஸ், இது மாதிரி ம் நிறைய செஞ்சுருக்கேன். இந்த ஹரன் பிரசன்னாவோட சுவாசம் ம் பதிப்பகத்துக்கு நிறைய சிறுவாணி இந்த மாதிரி போன்ற பதிப்பங்கள் செய்யறேன். இப்ப கூட 63 நாயன்மார்களை நான் ம் லைன் டிராயிங்கா பண்ணிருக்கேன் புத்தகத்துக்காக. ம் 63 ஓவியங்களை பண்ணிட்டு இருக்கேன். ஓ, இப்ப நீங்க இங்க பிரமாதம். வர்றதுக்கு முன்னாடி வரைஞ்சிட்டு தான் இருந்தேன். ம் அதுதான் இப்போ என்னோட லேட்டஸ்ட் பணி. அது போல ஓவியங்கள் வீட்டுல வைக்கிற அப்பா அம்மா ஓவியங்கள் எல்லாம் இருக்கும் ம் இல்லையா, போர்ட்ரைட்ஸ் இந்த மாதிரி படங்கள், அதெல்லாம் எனக்கு வரும் ஆர்டர்ஸ். ம் எப்பவுமே நான் பிஸியா தான் இருக்கேன் இந்த வயசுலயும். சரிங்க. ரொம்ப சந்தோஷம். ஸோ ஓவியம் என்பது ஒருவருக்கு வாழ்வாதாரமாக இருப்பதை கேட்பதற்கே மகிழ்ச்சியாக இருக்கிறது. கடைசியாக ஒரு கேள்வி. வருங்காலத்தில் இந்த ஓவியத்திற்கு என்ன வாய்ப்பு இருக்கிறது? அதாவது நீங்கள் இளைஞர்களை பயிற்றுவிக்கிறீர்களா? எவ்வளவு பேர் இதில் ஆர்வம் செலுத்துகிறார்கள்? இது இருக்கக்கூடிய வருங்காலம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? எதிர்காலம் பற்றி? அதாவது தமிழ்நாட்டுல 2 ஓவியக் கல்லூரிகள் அரசே நடத்துது, சென்னை ம் அண்ட் கும்பகோணம். கும்பகோணத்துல தான் ஷில்பி, கோகுரு போன்ற மேதைகள்லாம் உருவாகி வந்தது. அது ம் மாதிரி ஒரு ரொம்ப பாரம்பரியமிக்க ஓவியக் கல்லூரிகள். இன்னைக்கும் அந்த ஓவியக் கல்லூரிகள்ல அட்மிஷன் கிடைக்கிறது கஷ்டம். அதுக்குன்னு ம் தேர்வு வைக்கிறாங்க. 1000 பேர் எழுதுறாங்க, 100 பேர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அதனால அதுக்கு டிமாண்ட் இருந்துட்டு தான் இருக்கு. இருக்கு. இன்னைக்கு ஓவியம் படிக்கிறவங்க வெளியில வந்தாலும் கணினி உதவியோட பல்வேறு துறைகள் இருக்கு. அட்வர்டைசிங், அனிமேஷன் இந்த மாதிரி துறைகள்ல நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிறைய மாணவர்கள் படிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு இந்த ஏஐ அப்படிங்கிற அந்த செயற்கை நுண்ணறிவுங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு ஒரு பயத்தை கொடுத்துருக்கு. ம் கொடுத்து வேலை வாய்ப்பு குறைந்திருக்கு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் சவால்கள் வந்துட்டே தான் இருக்கும். ஓவியர்கள் சரி, எந்த கலைக்கும் சரி. இப்ப இசை கலையே நீங்க எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாமே ஏஐ வந்து இசை அமைக்குது, ஒரு குரலே வந்து பாடுதுன்னு எல்லாம் சொல்றாங்க. இது ம் எல்லாத்துக்கும் சோதனைகள் வரும். ஆனா மனித மூளை வந்து இது கூட எப்பவுமே போட்டி போட்டுட்டு தான் இருக்கும் ம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. மனித மூளையும் அந்த கலைத்திறனும், கலைத்திறன் வந்து அது கூடயே நம்ம பிளெண்ட் பண்ணி அது கூடயே பயணிக்கிறது என்னை பொறுத்தவரையில ஒரு நல்ல விஷயம். அது வந்து இருக்கும். ஓவியர்களுக்கும் கலைஞர்களுக்கும் எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ம். நான் பல பத்திரிகைகளில் கார்ட்டூன்களை பார்த்து வருகிறேன். அதில் டெக்கான் கிரானிக்கல் என்ற பத்திரிகையில் தினசரி 3 கார்ட்டூன்களாக வந்து விடுகின்றன. அவற்றையெல்லாம் தொகுத்து கூட நான் ஃபேஸ்புக்கிலும் போடுகிறேன், என்னுடைய பிளாகிலும் போடுகிறேன். ஆகவே கார்ட்டூன்கள் வரைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன என்பது ஒரு வெளிப்படையான விஷயம். அதில் வந்து, அதாவது ஒரு ஓவியம் என்பது 1000 சொற்களுக்கு சமம் என்று சொல்வார்கள், படம் என்பது சொல்வார்கள். அதுபோல் அந்த கார்ட்டூன் விளக்கக்கூடியது சொல்லால் யாரையும் அடிக்காமல் படத்தால் அடிப்பது நல்ல பிரபலமாக இருக்கிறது. அந்த துறையில் எல்லோரும் புகுந்து வருவது குறித்து மகிழ்ச்சி, அதற்கு வாய்ப்பு இருப்பதும் குறித்து மகிழ்ச்சி. 2 கல்லூரிகள் பற்றிய செய்திகளையும் கூறினீர்கள். கடைசியாக ஒரு கேள்வி. உங்களுடைய ஆசை என்ன? இதுவரை நிறைவேறாத ஆசை ஒன்று செய்ய வேண்டும் என்று எதையும் நினைத்திருக்கிறீர்களா? அப்படி என்ன ஒரு ஆசை இருக்கிறது? எனக்கு ஓவியத்துறை குறித்து எந்த ஆசையும் இல்லை. இயல்பா போயிட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் ஓவியம் வரைஞ்சிட்டே தான் மரணமே வரணும் அப்படிங்கிற. எங்க அப்பா அப்படிதான் இருந்தாரு. 56 வயதுலயே இறந்துட்டாரு. ம் கடைசி வரைக்கும் அவர் ஓவியம் அவருக்கு எது பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு இருந்தாரு. அது மாதிரி எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு.
நம்ம கையும் காலும் செயலா இருக்கும் வரைக்கும் இந்த ஓவியத்தை வரைஞ்சிட்டு இருக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இதுல பெரிய எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லை. நான் எதையும் தேடி போறது இல்லை. இப்ப இந்த விருதுகள் கூட என்ன தேடிதான் வருது தவிர தேடி போறது இல்லை. வரும்போது மகிழ்ச்சி, இருக்கிற வரைக்கும் நல்லபடியா இருக்கலாம். பல பேருக்கு கைடு பண்ணலாம் ஓவியத்துல. இது மாதிரி நிறைய செய்யலாம், செஞ்சிட்டு இருக்கேன். ஒரு வயதில் மூத்தவராகவும் நிறைய குழந்தைகள் இளைஞர்கள் கூட பழகிட்டு இருக்கேன். அதனால அவங்க எல்லாருமே என்கிட்ட ஆர்வமா இதை பத்தி தெரிஞ்சுக்கவும் கத்துக்கவும் வர்றவங்க வந்து பார்ப்பாங்க நான் வரைகிறத. ரொம்ப ஒரு நல்ல செய்தி. கடைசியாக ஒரு வேண்டுகோளுடன் என்னுடைய உரையை முடிக்கிறேன். முன்பு கூறியது போலவே தயவு செய்து உங்களுடைய ஓவியங்கள் அனைத்தும் புத்தகங்களாக வர வேண்டும். புத்தகங்களாக வேண்டும். ஃபேஸ்புக்கிலாவது நீங்கள் போட்டீங்கன்னா நாங்கள் 5000 பேருக்கு அதை ஃபார்வேர்ட் செய்வோம். எங்களுடைய பிளாக்கிலும் போட விரும்புவோம். அதுபோல் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்தும் உங்களுடைய ஒரு முயற்சி நன்று வெற்றி பெற வேண்டும். அதில் ஓவியங்கள் சிறப்புற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இவ்வளவு குறுகிய காலத்தில் எங்களுக்கு அருமையான பேட்டியை வழங்கி புதுமையான விஷயங்களை சொல்வதற்கு உங்களுக்கு நன்றி கூறுகிறோம். ஞானமயம் சார்பில் உங்கள் நன்றி கூறுகிறோம். மீண்டும் உங்களுடைய புதுமை ஏதேனும் படைப்புகள் இருந்தால் எங்களை வந்து சந்திக்கும்படி அன்புடன் வேண்டுகிறோம். நன்றி திரு ஜீவானந்தம் அவர்களே. இந்த வாய்ப்பை வழங்கிய உங்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து நன்றி. நேயர்கள் இதுவரை கேட்டது லண்டனிலிருந்து முழங்கும் ஞானமயம் நிகழ்ச்சி. இன்றைய ஞானமயம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாம் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. வாழ்க நிரந்தரம், வாழ்க தமிழ் மொழி, வாழிய வாழியவே. வானமளந்ததனை துமளந்திடு வன்மொழி வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. ஏழ்கடல் வைப்பினும் தன்மனம் வீசி இசை கொண்டு வாழியவே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி என்றென்றும் வாழியவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குகவையகவே. சூழ்களி நீங்க தமிழ் மொழியோங்க துலங்குகவையகவே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. தொல்லை வினை தரு தொல்லையகன்று சுடக தமிழ்நாடே. வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழி, வாழ்க தமிழ் மொழியே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே. வானமறிந்ததனை துமறிந்து வளர்மொழி வாழியவே.